ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது டெல்லியில் இருக்க ஒரு முருகன் கோயில். நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு ரேண்டம் vlog தான். கோயிலுக்கு வந்தோம். ஸோ அப்படியே கோயிலை சுற்றி காட்டிடலான்னு ஒரு பிளான், அதான் வீடியோ எடுத்தேன். கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆர்கேபுரமில் இருக்குது. நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து வசந்த் விஹார். அங்கேருந்து இறங்கி பை ஆட்டோ கூட வரலாம். அண்ட் பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த கோவிலுக்கு ரொம்ப கிட்டேயே வந்து விட்டுருவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா மூலவர் இருக்கார். ஸோ கோவில் பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா நான் 2020 இயர் அன்றைக்கி வந்திருந்தேன். இந்த இடத்துல தான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தோம், நானும் என் ஹஸ்பண்டும். ஸோ அப்போது நான் எப்படி வந்தேன், எப்படி போனேன்றதே அந்த ஒரு ஞாபகமே இல்லை. பஸ்ஸில் வந்தோம், போயிட்டோம், அவ்வளோதான். அப்புறம் திரும்ப வருவேனா அந்த மாதிரிலாம் நான் திங்க் பண்ணவே இல்லை. ஆனால் இப்போது எவ்ரி சண்டே போயிட்டுருக்கோம். ரொம்ப எனக்கு பிடிச்ச கோவில். என்னோட நிறைய வேண்டுதலை இந்த கோவிலில் இருக்க முருகன் நிறைவேற்றியிருக்காரு. பாருங்கள் கோவில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ தான் ரீசெண்டாக இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஜூலை 5 அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அன்னைக்கு என்னால் வர முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் விளக்கெலாம் ஏற்றுவாங்க. அண்ட் இதுவுமே மலை மேலே கட்டின கோவில் தான். ஸோ அதனாலேயே இங்கே இருக்க நார்த் இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா இதை வந்து மலை மந்திர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய கோவில். பாருங்கள், இந்த ஸ்டோனில் இதில் எழுதியிருப்பாங்க. இது வந்து ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த கோவில் கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு அடிக்கல் வச்சது வந்து 1965லேயே வச்சுருக்காங்க. லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டராக இருந்த டைமில் தான் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கோவிலில் அதில் எழுதியிருக்கு. நல்ல பெயிண்டிங் பண்ணியிருக்காங்கல்ல, நம்ம சவுத் சைடில் இருக்க கோவிலுங்க மாதிரியே. ஃபுல்லாக கோவிலுமே அந்த டைப்பில் தான் அமைஞ்சிருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் நார்த் இந்தியன்ஸ், சவுத் இந்தியன்ஸ் எல்லாருமே வருவாங்க. அவங்களும் நிறையா அவங்களோட வேண்டுதலை இந்த சுவாமிக்கிட்ட வைப்பாங்க. அது நிறைவேறினதுக்கப்புறம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்திட்டு போவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நாகம்மன் சுவாமியும் அண்ட் இடும்பன் சுவாமியும் இருக்காங்க. இது ஸ்டேர்கேஸ்லேருந்து கீழே இறங்கி வரப்போ ரைட் சைடில் இருப்பாங்க. அண்ட் இந்த ஹால் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சங்கரன் ஹால்னு சொல்கிறாங்க. நிறைய பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கிறப்போ இந்த ஹால்லையே தேங்காய்லாம் உடச்சி கொடுத்துருவாங்க. அண்ட் இங்கே பாருங்கள் அருணகிரிநாதரோட சிலை இருக்குது. இந்த ஹாலும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஹால் தான். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். திருப்புகழ் கிளாஸும் அங்கே நடக்கும் சம்டைம்ஸ். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். அது ஏன் இடிச்சிட்ருக்காங்கன்னா அங்கே வந்து இந்த இதுக்கு கட்டியிருந்தாங்க, கலசம் வச்சு சுவாமி கும்பிடுறதுக்காக கட்டியிருந்தாங்க. இப்போ அதை இடிச்சிட்ருக்காங்க. இந்த ரைட் சைடில் தெரிகிற மண்டபத்தில் கற்பக விநாயகர், மீனாட்சி அம்மன், சிவன் சுவாமி இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் அந்த மண்டபம். இங்கே நிறைய திருக்கல்யாணம்லாம் நடக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ராயிங்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. இது அந்த கீழே உள்ள போர்ஷன் ஃபுல்லாக ஒரு வீவ். நல்ல பெரிய கோவிலாக இருக்கும். எவ்வளோ பேர் இந்த கோவிலில் வந்து உட்காந்துருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் அண்டு நல்ல சாந்தமான மைண்ட் இருக்கும். நல்லாயிருக்கும். அந்த ஃபீலே ஒரு தனி ஃபீல் தான். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா மந்த்லி என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்குதுன்னு போர்டில் எழுதியிருப்பாங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. லைக் தைப்பூசம், பங்குனி உத்திரம், இது எல்லாமே நடக்கும்.
என் குட்டீஸ் பாருங்கள் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் ஆஃபீஸ், கோவிலோட ஆஃபீஸ். அண்ட் இங்கே தான் இந்த லெஃப்ட் சைடில் அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்கள். இங்கே தான் தேங்காய்க்கு டோக்கன் வாங்கணும். வாங்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் ஒரு வீடு மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேருந்தும் ஒரு மேலே கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து தான் நம்ம தேங்காய், பழம், பூ வந்து வெளியவே விற்கும். பழம் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கணும். ரைட் சைடில் தெரிகிற கோபுரம் தான் என்ட்ரன்ஸ்குள்ளே கோபுரம். அங்கேருந்து தான் என்ட்ரி ஆகணும். அண்ட் இதுதான் என்ட்ரி கேட். இங்கே இந்த கோபுரம். அண்ட் பூ ஸ்டால்லாம் வெளியவே இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் கார் பார்க்கிங் இருக்கும். கண்டிப்பாக டெல்லி வந்தால் இந்த கோவிலுக்கு ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். முருகரை பார்க்குறதுக்கு வாங்க. பாருங்கள், வெளியே இருந்து இதுதான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த vlog இதோட முடியுது. பை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள்.